ஹாய். இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில். வாங்க பார்க்கலாம். ரம்ஜான் நேரத்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்றைக்கி தான் பிரியாணி செய்ய போகிறோம். செய்ய போகிறோம் இனிமேல் தான். ஆல்ரெடி வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இது அரை மணி நேரம் ஊற போடணுமா, அதில் போட்டிருக்கு. அதனால் ஊற போட்டுட்டு அது காட்டுறேன். ஓகே. ஹலோ गाइस, எங்க அம்மா வந்து செமிலச்சி அல்ல, நீங்க பாருங்க. செமிலச்சி வந்து தலல வசா இப்போ வல போலாம், வசா இப்போ வல போலாம், மண்ண தள்ளி பாட்ட எப்பி வல போலாம். நான் சுட்டாளியே சித்தாளியே சுத்த வட்ட வேணுமா உள்ளானா உள்ளானா சன்னீஷா பம்பா பம்பா மியூசிக்கோட. ஹாய். அரிசி ஊறுது, வெங்காயம் நறுக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். இஞ்சியை தோல் உரிச்சுட்ருக்கேன். எங்கள் கேமராமேன் வந்து ஹேர் ஸ்டைல் நல்லா என் தலை சீவ போயிருக்காரு. இப்போ வருவார் பாருங்க. வீடியோ எடுக்கலான்னு ஆன் பண்ணி வச்சா அவன் தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ வருவான் கொஞ்ச நேரத்தில். இன்னைக்கு எப்படி சமையல் பண்ண பயன் தெரியல. வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டான். ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு வந்துருக்காங்க. தள்ளி நின்று க்ளோஸ் அப்ல வேணா பயமா இருக்கும் போது பாருங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்காரு. பின்னாடி வருங்க. போதும், ஆஃப் பண்ணி வை தம்பி. பெருசா எடுத்தா நீயும் தெரிய மாட்டேன், நானும் தெரிய மாட்டேன். நம்ம சைஸுக்கு இது தான் கரெக்டா இருக்கும். சட்டை கிலோடு செல்ல தள்ளிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ இவ்வளோக்கா அப்பா இவ்வளோக்கு விஸ்கிங் பண்ணுப்பியா? அதுக்கு நானே பண்ணுவேன். சும்மா நான் அப்படி வரும். நான் பண்ணிட்டால வேண்டாம். ஏப்பா சாமி, நீ ஒரு உதவியும் பண்ண வேண்டாம்ப்பா. நீங்க அங்கிட்டு போங்க. உங்க மோட்டு பட்டு ஓடுது பாருங்க. ஓட்டப்பட்டு ஓசல ஆகாத்து சீக்கு பட்டி போலல. நான் போய் பாரு சீக்கு பண்டிய. அம்மா இன்னைக்கு நாக்கு இந்த சாப்பாடு தவ பிரியாணியா. உனக்கு இன்னைக்கு என்ன வேணும்? நாக்கு தக்காளி பிரியாணி வேணும். தக்காளி பிரியாணியா? ஆஹா, தக்காளி பிரியாணி வேணும். அது அன்னைக்கு இன்னைக்கு நாக்கு சிக்கன் சாப்பாடு. சிக்கன் சாப்பாடு. சிக்கன் பிரியாணி செய்வோமா? சிக்கன் சாப்பாடு. நான் போய் பார்க்க போறேன். நம்மளாம் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு செவனையில் கிடந்தோம். இப்போ ரெசிபி சொல்லி நம்ம சமைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நிலமை. காலையிலே இருங்க, பேக் கேமராவில் காட்டுறேன். சிக்கன் போட்டு குருமா மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா காலையிலைக்கு இட்லி வச்சோம். இட்லிக்கு குருமா வச்சாச்சு. இது பிரியாணிக்கு தயிர் வெட்டி வச்சுருக்கேன். இந்த தயிர் பச்சடி போட்டு வச்சுருக்கேன். இப்போது குக்கரை கழுவி வச்சுருக்கேன். அப்புறமா அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு. தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அரைக்க போகிறேன். முதல்ல இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடுவேன். அடுத்து என்ன செய்கிறேங்கிறத காட்டுறேன்.
நல்லா வதங்கட்டும். அளவெல்லாம் தெரியாது. கடைசியில் உப்பு பார்க்கையில் உரப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கிட வேண்டியதான். இந்த இத்தனை ஸ்பூன் போடுங்க அத்தனை ஸ்பூன் போடுங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது, ட்ரை பண்ணதும் கிடையாது. போட்டு கிண்ட வேண்டியதான். கடைசியில் உரப்பு பார்க்கையில் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட வேண்டியதான். தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளியும் போட்டிருக்கேன். அம்மா முருகா கிண்டி விட்டுருக்கேன். இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். கறியும் போட்டுறேன், நல்லா கிண்டிடுவோம். கறி மசால் பொடி கொஞ்சம், அம்மா முருகா பொடி மூக்குக்குள்ளே போயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டேன், அப்படி கொஞ்சம் உப்பு போட்டுருவோமா? ஃப்ளேமுக்குள்ளே கம்மியாக இருக்குது, உரப்பும் கம்மியாக தான் இருக்குது. பிரியாணி பொடியை போடுவோமா? நான் பெரிய செஃப்பெல்லாம் கிடையாது, இன்னும் ட்ரை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் எது எது கம்மியாக இருக்கோ அப்பப்பா அது பார்த்து போட்டுக்கிறேன். ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாது. நம்ம சரியான பொடியை உள்ள கொட்டையில் மூஞ்சிக்குள்ள வட்டுச்சு, அது சின்ன ஒழுங்கு. ஓரளவுக்கு நெருங்கி வந்துடுச்சு. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, உரப்பு ஓரளவுக்கு போதும், உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது. சரி கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுடலாம்னு நினைக்கேன்.
போடலாமான்னு தெரியலையே. கிட்டியாச்சு. ஊதி போடவா வேணாமா? அதே வச்சு சரி முடிஞ்சு. 14 எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே. போட்டாச்சு, பாப்போம் எப்படி வருது. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு. இதை உடச்சோன்னா குழஞ்சிரும்னு நினைக்கிறேன். நல்லா குழஞ்சி வந்திருக்கு. சாப்பிட்டா தான் தெரியும் டேஸ்ட் எப்படி வந்திருக்குது. நல்லா இருக்கு. தண்ணி எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா குழஞ்சிட்டுனா நல்லா வெந்துருச்சு. நல்லாயிருக்கு. சட்டை விடாமல் உட்காந்தாரு. பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்திரிச்சிட்டோம். இப்போ டீ போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். என் பிரியாணியோட ரிவ்யூ கேட்க போகிறேன். நாங்கள் வந்து சொல்லுங்கள். வணக்கம். இன்னைக்கு வந்து பிரியாணி பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்துச்சு. அட்டாசமாக இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி வச்சு சாப்பிடுங்க. மறக்காமல் பிரியாணி அரிசியில் பிரியாணி பண்ணுங்கள். ஆமாம், ஏன்னா பிரியாணி அரிசியில் பிரியாணி பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் சாப்பிட்டோம். ஆமாம், அதனால் எல்லாரும் பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி பண்ணுவாங்க, வேறு எதில் பண்ணுவாங்க? ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியாணி செஞ்சிட்டோம். நீங்கள் அடுத்து ஒவ்வொன்றா மட்டன் பிரியாணி செய்கிறோம், ட்ரை பண்ணுறோம். அப்படி தண்ணி வருது, தண்ணி பிடிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். இன்றைக்கி எடுத்ததை மொத்தத்தையும் ஆட் பண்ணி போடுதேன் பாருங்கள்.